Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. விருதுகளில் நடைபெற்ற மாரத்தான் நிகழ்ச்சியில் பேனரில் அமைச்சர் கீர்த்தனா பெயரை முதலில் போட்டப்பட்டதற்கு அமைச்சர் ஜெகதீஸ்வரி எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு நிலவியது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நிகழ்கிறார் நமது செய்தியாளர் ஜெயராம். கூடுதல் விவரங்களை விரிவாக வழங்கலாம். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இன்று சர்வதேச போதைப் பொருள் மற்றும் கடத்தலுக்கு எதிரான தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் என்ற விழிப்புணர்வு மாரத்தான் நிகழ்வு நடைபெற்றது. 5 கிலோமீட்டர் கொண்ட இந்த மாரத்தான் நிகழ்வை தொடங்கி வைப்பதற்காக அமைச்சர் ஜெகதீஸ்வரி கலந்து கொண்டு நிகழ்வை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் விருதுநகர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வம் மற்றும் சிறுவில்லிபுத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் ஆகியோர் கலந்து கொண்டனர். அதைத் தொடர்ந்து சிலம்பம் விளையாட்டில் சிறந்து விளங்கும் மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதற்காக அரசு சார்பில் அமைக்கப்பட்ட பெயர் பலகையில் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனாவின் பெயர் முதலிலும் அதன் பின்பு அமைச்சர் ஜெகதீஸ்வரின் பெயர் 2வது இடத்திலும் போடப்பட்டது. இதை கண்ட அமைச்சர் ஜெகதீஸ்வரி அங்கிருந்த அதிகாரிகளிடம், இது எனது துறை சார்ந்த நிகழ்ச்சி, நான் கலந்து கொள்ளும் நிகழ்வு, புரோட்டோகால் அடிப்படையில் எனது பெயர் முதலில் இடம்பெற வேண்டும். இந்த மாவட்டத்தின் விருதுநகர் மாவட்டத்திற்கு பொறுப்பு அமைச்சர் நான் தான். எனது பெயரை முதலில் போடாமல் ஏன் இன்னொரு அமைச்சரான கீர்த்தனாவின் பெயரை முதலில் போட்டுள்ளீர்கள் என அங்கிருந்த அதிகாரிகளிடம் கண்டிப்பாக தெரிவித்தார். இந்த தவறு இனிமேல் நடக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என கூறினார். அருகில் இருந்த மாவட்ட ஆட்சியர் அதிகாரிகளிடம் சமரச பேச்சுவார்த்தை அடித்து இனி இது போன்ற தவறுகள் நடைபெறாது என சமரச பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானப்படுத்தினார். விருதுநகர் மாவட்டங்களில் கடந்த சில தினங்களாக தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்த அமைச்சர்களுக்கிடையே கருத்து வேறுபாடும் இது போன்ற மோதல்களும் நடைபெற்று வருகிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு அருப்புக்கோட்டையில் பேசிய இதே அமைச்சர் ஜெகதீஸ்வரி தன்னை மிரட்டுவதாக பகிரங்கமாகவே மேடை பேச்சு பேசியிருந்தார். இதைத் தொடர்ந்து இன்று தனது சக அமைச்சரான தனது கட்சியை சார்ந்த சக அமைச்சரான கீர்த்தனாவின் பெயரை ஏன் முதலில் போட்டீர்கள் என அரசு அதிகாரிகளை கடுகெடுத்துக் கொண்டது பெரும் பேசு பொருளாக மாறியுள்ளது. அபிராமி, தகவல்களுக்கு நன்றி ஜெயராம்.